10 கிலோமீட்டர் தூரம் வரை அமைக்கப்பட்ட தார் சாலை. சாலை அமைக்கப்பட்டும் பேருந்து சேவை இல்லாததால் பொதுமக்கள் ஆட்டோக்களில் தொங்கிச் செல்லும் நிலைதான் உள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் அமைந்துள்ளது வருசநாடு. இந்த வருசநாடு பகுதியில் இருந்து அரண்மனை புதூர் வரையிலான சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலையில் சிங்கராஜபுரம், கீழப்பூசணியூத்து, மேலப்பூசணியூத்து, சாந்திபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் 2 ஆரம்ப பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். ஆனால் இந்த பகுதியில் பேருந்து சேவை இல்லாததால் மாணவ மாணவியர் நடந்தே பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. சாலை வசதி இல்லாததால் பேருந்து சேவை இயக்கப்படாமல் ஏராளமான கிராமங்கள் உள்ளன. ஆனால் இங்கு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் தரமான தார் சாலை உள்ள நிலையிலும் பேருந்து சேவை இயக்கப்படாமல் உள்ளது. இந்த தார் சாலை ஏதோ இன்றோ நேற்றோ போடப்பட்ட சாலை இல்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை. தார் சாலை பழுதடையும் போதெல்லாம் மீண்டும் தார் சாலை போடப்பட்டு வருகிறது. ஆனால் பேருந்துதான் இயக்கப்படவில்லை. பொதுவான சாலை வசதி இல்லை, தரமான சாலை இல்லை என்ற காரணங்களால் தான் மலை கிராமங்களில் பேருந்து சேவை மறுக்கப்படுவது வழக்கம். ஆனால் இங்கோ தரமான தார் சாலை அமைக்கப்பட்டும் பேருந்து சேவை இல்லாதது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் உள்ளது. பேருந்து வசதி இல்லாததால் இப்பகுதி மக்கள் இன்றளவும் ஆட்டோக்களிலும் பைக்குகளிலும் நடைபயணமாகவும் இந்த சாலை வழியாக பல்வேறு பணிகளுக்கு சென்று வருகின்றனர். குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் நாள்தோறும் மிகுந்த சிரமத்துடன் பள்ளி சென்று வருகின்றனர். பேருந்து வசதி இல்லாததால் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடிவது இல்லை என்றும், பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது தாமதமாகவே செல்வதும் வாடிக்கையாகி உள்ளது இப்பகுதி மாணவர்களுக்கு. அத்துடன் நடந்தே பள்ளிக்கு சென்று வருவதால் சோர்வடைந்து போய் படிக்கவோ வீட்டு பாடங்களை செய்யவோ முடியாத நிலை ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். தரமான தார் சாலை உள்ள நிலையில் பேருந்து சேவை வழங்க வேண்டி அப்பகுதி மக்கள் பல முறை கோரிக்கை விடுத்தும் பேருந்து சேவை மட்டும் இவர்களுக்கு எட்டா கனியாகவே உள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் வசிக்கும் பகுதியில் அரசு பேருந்து சேவை தொடங்காமல் இருப்பது ஏன் என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். முறையான தார் சாலை அமைக்கப்பட்டும் 40 ஆண்டுகளாக பேருந்து வசதியின்றி தவிக்கும் இந்த மலை கிராம மக்களுக்கு தமிழக அரசின் விடியல் பயணம் கிடைக்குமா? கிராம மக்களுடன் நாமும் காத்திருக்கிறோம். மாலை முரசு செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் அசோக்குடன் சீபா சேனல்.